இன்ஜினியரிங் டிராயிங்ல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். These are the four quadrants. This is first quadrant, this is second quadrant, this is third quadrant, and this is the fourth quadrant. Okay, so இதுல first angle projection அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் first quadrantல இருக்கிறதா கன்சிடர் பண்ணி அதோட projections draw பண்றதுக்கு பேரு தான் first angle projection அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so here the objects will be considered to be in the first quadrant. Okay, so first quadrantல இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதோட ப்ரொஜெக்ஷன்ஸை டிரா பண்றதுக்கு அப்சர்வர், அதாவது நாம எங்க இருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். ஓகே, சோ இங்க இருந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட பாக்குறோம் அப்படின்னா இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எங்க தெரியும்? இந்த பிளேன்ல தெரியும், ப்ரொஜெக்ஷன் பிளேன். சோ திஸ் பிளேன் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன் பிளேன். ஓகே, குவாட்ரண்ட்ல இல்லாம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் த பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இங்க அப்சர்வர் இருக்காங்க, நாம இருக்கோம். ஓகே, சோ ப்ரொஜெக்ட் ஆக வேண்டிய ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் பிளேனுக்கும் அப்சர்வருக்கும் இடையில இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேரு தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so first angle projection பொறுத்த வரைக்கும் இந்த projection plane is considered to be a non-transparent one. so நம்ம observe பண்ற அந்த ஆப்ஜெக்டோட projection எதுல தெரியும் அப்படின்னா இந்த projection planeல தெரியும். ஓகே, so first angle projection ஓட symbolic representation என்ன அப்படின்னா, இதுதான்ப்பா. சோ இது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ் டிரா பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்ட் இஸ் டு பி கன்சிடர்ட் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்க ஆப்ஜெக்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ் டிரா பண்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகே, சோ தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்சர்வர் இங்க இருக்கும். ஓகே, சோ இங்க எந்த பொசிஷன்ல இருந்தோமோ அதே பொசிஷன்ல இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணி இந்த சைடுல அப்சர்வர் இருக்காரு அப்படின்னா ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, நடுவுல ப்ரொஜெக்ஷன் பிளேன் இருக்கு. ஓகே, சோ இந்த ப்ரொஜெக்ஷன் பிளேனை தாண்டி உள்ள இந்த ஆப்ஜெக்ட நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? இந்த பிளேன் ஷுட் பி எ டிரான்ஸ்பேரண்ட் ஒன். டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும், ரெண்டு சைடும் உள்ளத பார்க்க முடியற மாதிரி கண்ணாடி மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் இந்த பிளேனுக்கு. Okay, so that is called as third angle projection. So transparent-ஆ இருக்க இந்த plane வழியா third quadrantல இருக்க இந்த ஆப்ஜெக்ட பார்த்து அதோட projections draw பண்ற கேஸ்க்கு பேர் தான் third angle projection. Okay, so in third angle projection the projection plane will be in between the object and the observer. Okay, this is called as the third angle projection. Okay, third angle projection எப்படி சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ இப்படி ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது third angle projection அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஓகே.